இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சேலமில் லொக்கேட் ஆகிருக்க கஞ்சமலையில் உள்ள ஸ்ரீ சித்தேஸ்வரர் கோயிலுக்காக போயிருக்கோம். எதுக்காக போயிருக்கோன்னா, என் குழந்தைங்களுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக போயிருந்தோங்க. ஆக்சுவலாக ஒரு வேண்டுதல் வச்சுருந்தோம், அது நிறைவேறிடுச்சுன்னு மொட்டை அடிக்கிறதுக்காக போயிருக்கோங்க. யாராச்சும் ஒருத்தர் வேண்டுதல் வச்சா அந்த வேண்டுதலை நம்ம கண்டிப்பாக செஞ்சு முடிக்கணுங்க. இந்த கோயிலில் நாங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தோம். ஸோ அதை நிறைவேறினால நாங்கள் அந்த வேண்டுதல் நல்லபடியாக முடிச்சிட்டோம். இந்த கோயிலில் இருக்க ஒரு பெருமையாக என்னென்னா, இந்த கோயில் ஒரு 1300 வருஷம் பழமை வாய்ந்ததுங்க. 18 சித்தர்களில் ஒருவரான ஸ்ரீ சித்தேஸ்வரர் சித்தர் இங்கே வாழ்ந்ததாக கருதப்படுகிறது. ஸோ இந்த கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு மன நிம்மதி, சந்தோஷம், மன தெளிவு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சித்தர்கள் வாழ்ந்த பூமியை நம்ம போய் தொட்ட உடனே நமக்குள்ளே ஒரு நல்ல ஆற்றல் கிடைக்குதுங்க. உண்மையாலுமே சொல்லணுன்னா ஒரு பியூர் பிளிஸ் தாங்க. அங்கே இருக்க கிணற்றில் இருக்க தண்ணி ரொம்ப சக்தி வாய்ந்ததாக சொல்கிறாங்கங்க. நம்ம உடம்பில் இருக்க எல்லா பிரச்சனையும், பிணி, நோயையும் தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி நிறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த தண்ணீரில் வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் குளிச்சிடணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி தாங்க வச்சுருக்காங்க. நம்மளுக்கு எந்த ஒரு தோல் நோயும் தோல் பிரச்சனைகளும் வராது. ஏன்னா அது மூலிகைகள் நிறைந்த தண்ணீராங்க. ஒரு 4-5 கிணறுகள் இருக்குங்க. அதுலேருந்து தண்ணீரை சேர்ந்து எடுத்து ஊற்றும் போது அப்பா ஒரு வேறு லெவல் ஃபீல் கொடுத்துச்சுங்க. என் குழந்தைங்கள்லாம் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க மொட்டை அடிக்கும் போது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் பண்ணோன்னே அழலை. அப்புறம் என் தம்பி அழ ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்து பாப்பாவும் அழ ஆரம்பிச்சிட்டான். அப்படியே கூட்டிகிட்டு போய் இந்த ஜில் தண்ணியில் குளிக்க வச்சிட்டோம். எல்லாம் ஒரு நம்பிக்கை தாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல், நோய் நொடிகள் இல்லாமல் என் குழந்தைங்க நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழியில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நாகாத்தம்மன் இருந்தாங்க. அங்கே மஞ்சள் குங்குமமும் வாங்கிட்டு போட்டுட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடித்தோங்க. அது முடித்த உடனே பார்த்திங்கன்னா சைடில் காளியம்மன் கோயில் இருந்ததுங்க. காளியம்மன் கோயில்கிட்ட போயிட்டு ஒரு வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டோங்க நல்லபடியாக. எல்லா இடத்துலையுமே ஆளுங்கள் நிறைஞ்சிருந்தாங்கங்க. எந்த இடத்துலையுமே ஃப்ரீயாலாம் கிடையவே கிடையாது. எந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை கூட சித்தர் கோயில் திறந்து தாங்க இருக்கும். என்றைக்கும் பூஜை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நீங்களும் எல்லாருமே லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சும் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். என்னடா இவ சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சிலருக்கு தோணும். நீங்கள் நம்பலனாலும் அதாங்க நெசம். இந்த கோயிலுக்கு ஒரு முறை பாருங்கள். கஞ்சமலையோட அர்த்தம் என்னென்னா, தங்கம் போன்ற விலை மதிப்பத்தக்க மூலிகைகள் நிறைந்த ஒரு மலையை தாங்க கஞ்சமலைன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே 18 சித்தர்கள் ஒருவரான சித்தேஸ்வரர் இங்கே தியானம் பண்ணார். அதனால் அவர் உருவம் கொண்டவர் தாங்க சித்தேஸ்வரர் சுவாமிகள்னு சொல்லி அந்த கோயிலில் அவருக்கு பூஜை பண்ணி வழிபாடு பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே டிஸப்பாயின்மெண்ட்டான ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. என்னென்னா, இங்கேயும் பார்த்தா காசு கொடுத்து தான் சாமியை பார்க்கணும் போல். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆஸ் யூஷுவல் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுனால எதுவும் தெரியல. எப்பயும் போலவே போய் சாமி கும்பிட்டோம். அங்கே போய் பார்த்தாதாங்க காசு கொடுத்தவங்கலாம் சாமி கிட்டேயும், காசு கொடுக்காதவங்களாம் வெளியே நின்று பார்க்குற மாதிரி ஆயிடுச்சுங்க. அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா காந்த தீர்த்த குளம்னு ஒன்று இருந்ததுங்க. உப்பு பாக்கெட் வைக்கிறாங்க. அந்த உப்பை வாங்கி நம்ம தலையில் 3 முறை சுற்றி அந்த குளத்தில் தூக்கி போட்டால் நமக்கு என்றைக்குமே நம்ம லைஃப் லாங் நம்ம உடம்புல ஒரு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் மருவுன்னு சொல்லுவாங்க. மருவு இருக்கும். அந்த மருவெல்லாம் கொட்டிடும் அங்கே உப்பு வாங்கி போட்டால் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் ட்ரை பண்ணோம். உப்பு வாங்கி நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக சுற்றி அந்த குளத்தில் போட்டோங்க. ஆக்சுவலி உப்பு நிறைய போட்டு அது சேதமாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு கிரில் மாதிரி போட்டு மூடி வச்சுருந்தாங்க. அப்புறம் அப்படியே சாமி கும்பிட்டு மலை மேலே ஒரு முருகன் கோயில் இருந்ததுங்க. சரி அங்கே விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு போனால் அங்கேயும் சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த காலத்துலேயே எப்படி தான் இப்படி மலை மேலெலாம் போய் கட்டுறாங்களோ தெரியலையே அப்படின்னு நினச்சோம். போகிற வழியில் பார்த்தா எல்லாம் ஸ்நாக்ஸ் கடை, டிஃபன் கடை இது தாங்க. அந்த மலை மேலே இருந்த கோயில் கற்களால் ஆனதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க போல். சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ரோட் சைட்லேயும் வரலாம், கீழே ரோட்லேருந்து படிக்கட்டு போட்டிருக்காங்க. நம்ம எந்த 2 சைட்லேயும் வரலாங்க. நாங்கள் ஆக்சுவலி ரோட்லேயே வந்துட்டோம். அங்கேருந்து பார்த்தா ஃபுல்லாக சேலம் சித்தர் கோயில் ஃபுல்லாகவே தெரிஞ்சிச்சிங்க. வியூ சூப்பராக இருந்துச்சு. மார்னிங்கே நாங்கள் போனதுனால ஒரு ப்ளசண்ட் வைபாக இருந்ததுங்க. போனோன்னே யாருமே கூட்டமே இல்லைங்க. ஜாலியாக நின்று ஃப்ரீயாக சாமிக்கு ஒரு அர்ச்சதை பண்ணிவிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சோங்க. இங்கேயும் காசு வாங்குவாங்களோ
அப்படின்னு நினச்சோம். ஆனால் இங்கெல்லாம் அப்படி இல்லைங்க, வரவங்களுக்குலாம் அர்ச்சனை பண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்க. தாராளமாக நின்னீங்க, நல்ல மன நிம்மதியோட சாமி கும்பிட்டாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க, அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஸ்நாக்ஸை கொடுத்துட்டு நம்மளும் கொஞ்சம் ஸ்நாக்ஸை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. நம்ம விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம விளாகில் ஏதாச்சும் நான் மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் விளாக் இது எப்படி இருக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரியல, நீங்கள் சொன்னால் தான் நான் தெரிஞ்சுப்பேன். மறக்காமல் எதோ மிஸ்டேக் பண்ணியிருந்தா யாராக இருந்தாலும் பரவாயில்ல கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கனி இனி விளாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னடா இவ வளவலன்னு பேசிகிட்டே இருக்காளேன்னு நினைக்காதீங்க, உண்மையாலுமே இது ஒரு அதிசயம் வாய்ந்த